மகர ராசி அன்பர்களே, இந்த மகத்துவமான வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்காகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில். 7ஆம் இடம்னா என்ன சார்? நிவர்த்தி ஸ்தானங்க. தன் வாழ்வில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு அனைத்தும் நிவர்த்தி அப்படிங்கிறது சார். உங்களுக்கு இப்பொழுது 7ஆம் இடங்க கூட்டு திருமணம் சம்பந்தப்பட்டது, 2வது குழந்தைகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்டது, ஒப்பந்தங்கள். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகுது இல்லையா? முதல்ல கூட்டு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கும். நிறைய இந்த ராசிக்காரர்கள் சில வருடமாக நட்பு ரீதியாக சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிந்தீர்கள். கணவன் மனைவி ஆல்ரெடி இருப்பவங்க, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், சின்ன பிரிவினை இருந்தது. அது சுப பிரிவினையாக இருந்தது ஒரு சிலருக்கு மட்டும். அப்போ இது எப்படி சார் போகும்? அவங்களுக்கு ஒரு தேர்வு காண வேண்டிய சூழ்நிலைகள். குழந்தை பிறப்புக்காக பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்திருக்கும், இன்னொரு குழந்தைகள் தவிர்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எப்போ சார் அந்த தவிப்பிலிருந்து வெளியே வருவோம், அதுக்குண்டான வழிவகை பிறக்கின்றன. ஆக மொத்தம் உங்களுக்கு குரு முழு சுபர் பார்வையாக வீட்டில் சுப தகவல்களாக நல்ல லாபகரமான சூழ்நிலை வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த ராசிக்கு என்னென்னா, ஊரின் தெற்கு பகுதியில் ஒரு இடமோ வீடோ அமையும். அப்போ பொதுவாகவே இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர் பாருங்கள் சவுத்து சைடு, ஆனால் சவுத்துங்கிறது ஒரு முக்கியமான இதாக இருக்கும். அந்த இடத்துல இவங்களுக்கு சொத்து சுகங்கள் வாங்க ஒரு அமைப்பு வருகின்றன. இப்போ இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சார் ஆல்ரெடி ஒரு இடம் வீடு இருக்குது, அதை கொடுத்துட்டு வேறு பக்கம் மாற்றலாமா, அது போன்ற எண்ணங்கள். இல்லை புதுசாக வாங்கலாமா, அரசு வகையில் ஹெல்ப் கிடைக்குமா, இது போன்ற எண்ணங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த ராசி எதில் சார் கவனமாக இருக்கணும்? கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்கணும். அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு இந்த ராசி அவ்வளோ சிறப்பாக இல்லை. நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட பிரபங்களே உதாரணமாக காட்டலாம். அப்போ இந்த மகர ராசியாக இருப்பவங்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் வருவதால் அரசியல் சம்மந்தப்பட்டதை பார்த்து மற்ற லக்னாம்சம் மற்றதை மட்டும் சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த நேரத்தில் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை பார்த்து தான் செயல்படுத்த வேண்டியது. உங்களுக்கு தொழில்துறையில் டெவலப் ஆகணும்னா உங்களுக்கு குலதெய்வ அம்சமும் குழந்தையினோட பேர் வைக்கிறதோ இல்லை குழந்தையோட கடவுள் வழிபாடோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அந்த ஃபோட்டோ வைத்து நெய் தீபம் ஏற்றி வந்தால் மட்டும்தான் டெவலப் ஆகும். எப்பொழுதுமே உங்கள் குலதெய்வ அருள் உங்களுக்கு தொழிலுக்கு தேவைப்படுகின்றன. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல ரொம்ப நீட்டாக இருக்கணும். அது ஏன்னா அங்கே சுக்கிரன் அம்சம் லட்சுமி கடாட்சத்தின் மூலம்தான் உங்கள் தொழிலை வளர்த்து எடுக்க முடியும். பொதுவாக 6ஆம் இடம் 6 வரும்போது நிறையா பேர்த்துக்கு இந்த மகராசி பூர்வீகத்தை விட்டு வெளியே தான் இருக்கீங்க. ஆமாம் சார், பூர்வீகத்தில் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம், வெளி மாநிலத்தில் இருக்கோம், பூர்வீகத்துட்டு வெளியூரில் இருப்பவர் சிறப்பாக இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த ராசிக்காரங்க கம்யூனிகேஷன் இஸ் த பெஸ்ட், இவங்க ஸ்கில்னே சொல்லலாம். வாக்குப்பளிதத்தால் பலரும் சாதிக்க வந்திருக்கீங்க. ரியல் எஸ்டேட் யோகம் உண்டு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. ஆக இந்த வருடம் உங்களுக்கு உண்டான வருடமாக இருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.